பாவலர் அறிவுமதி அவர்கள் எழுதியிருக்கிற பாரி என்ற நூல் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாரி என்பவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர் என்று தமிழர்கள் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அந்த பாரியை குறித்து பல்வேறு சுவையான தகவல்களை தமிழகத்தின் முதல் மன்னன், தமிழ்நாட்டை உருவாக்கிய முதல் மன்னன் என்கிற தகவல்களோடு அவர் முல்லைக்கு தேர் ஈந்தது ஏன் என்பது தகவலையும் சுவைப்பட சொல்லியிருக்கிறார். அவருடைய நேர்காணலை இன்று பார்க்கிறோம். அதற்கு முன்னால் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய குறுஞ்செய்தியை இங்கே பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு நேர்காணலை பார்ப்போம். அறிவுமதி அவர்கள் எழுதிய பாரி என்ற நூலை பார்த்ததும் வாரி நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். ஏனென்றால் அது புத்தகமல்ல, புதையல். வணக்கம் அண்ணா. பாரி என்றால் அவர் கடையேழு வள்ளல்கள் ஒருவர். அதுதான் நம் தமிழருக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பாரியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கீங்க, பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதை நீங்க என்ன சொல்ல வரீங்க என்பதை கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். நான் இப்போ முழுக்க ஒரு சங்க இலக்கிய மாணவனாக என்னை உள் மனசுக்குள்ளாக அந்த சங்க இலக்கியத்திற்குள்ளாக மட்டுமே உட்கார்ந்து நீ அந்த மக்களோடு அந்த வாழ்வியலோடு நீ வாழ்க என்ற ஒரு அந்த முடிவு எடுத்த நாட்களில் நான் பதிற்றுப்பத்தில் உயர்ந்தோன் என்ற ஒரு சொல்லாடல், அந்த சொல்லாடல் போர்க்கருவிகளை வைத்து கொண்டு போரிடுகிற போர் வீரர்களுக்கும், இசைக்கருவிகளை வைத்து கொண்டு அந்த போர்க்கருவிகளை வைத்து கொண்டு இயங்குகிற அந்த போர்ச்சூழலில் அந்த இசைக்கருவிகளுக்கும் போர்க்கருவிகளுக்குமான ஒத்திசைவில் நம் தமிழ் வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற அந்த ஆய்வில்தான் நான் இறங்கினேன். அதில் இறங்க 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 அந்த தேடலுக்குள்ளாக எனக்கு புறநானூறு போன்ற நூல்கள் அது போர்களை பற்றி, குருதி கவிச்சியை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய நூல்களாக நாம் பொதுவாக பார்த்து கொண்டிருந்த சூழலில் அதற்குள்ளாக நான் தேட தேட உலக அமைதிக்கான சிந்தனைகளை விதைக்கின்ற கவிதைகள் அந்த புறநானூற்றிலும் மற்ற பழந்தமிழ் நூல்களிலும் இருப்பதைக் கண்டு வியந்து போனேன். திருவில் அல்லது கொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார். அந்த சொல்லாடலுக்குள் எங்கள் தமிழர்களுக்கு வானவில் தெரியுமே தவிர கொலைவில்லை தெரியாது. திருவில் அல்லது கொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார். நாஞ்சில் நாடு என்றுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த நாஞ்சில் என்பது ஏற்கலப்பை. அந்த புலவன் சொல்கிறான், 3000 ஆண்டுகளுக்கு முன் எங்கள் தமிழர்களுக்கு உழுகிற ஏற்கலப்பையை பற்றி தெரியுமே தவிர போர்க்கருவிகளை பற்றி தெரியாது என்கிறான். திருவில் அல்லது கொலைவில் அறியார், திருவில் அல்லது கொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார் என்று ஒரு போர்க்கள சூழலில் அந்த கொலை கருவிகளை வெறுக்கிற ஒரு தமிழ்த்தன்மை நான் அதில் வியந்து அந்த நூலையும் எழுதினேன். உலக அமைதிக்கான நூல் புறநானூறு என்று எழுதினேன். அதற்குள்ளாக போய் நான் தேட தேட பாரி என்ற அந்த மன்னனுடைய அந்த வாழ்வியல் அழகு என்னை வியக்க வைத்தது. தமிழ் அதிகார மையத்தின் அடையாள பெயர்களில் இவனைப் போல் தமிழர்களில் வாழ்ந்த ஒரு தாய்மை மிக்க தமிழ் உணர்வும் பகுத்தறிவும் மிகுந்த ஒரு மன்னனை நாம் பார்க்கவே முடியாது. அவனை உன்னத்து பகைவன் என்று புறநானூறு சொல்லுகிற போது, என்னடா சேரனுக்கு சோழன் பகைவனாக இருப்பான், பாண்டியனுக்கு சோழன் பகைவனாக இருப்பான், இந்த பாரி போய் ஒரு உண்ணம் என்ற மரத்திற்கு பகைவனாக இருக்கிறானே, ஏன் அந்த மரம் இவனுக்கு எப்படி பகைவனானது என்று தேடுகிற போது தந்தை பெரியாரின் அந்த உளவியலை உள்வாங்கிய
ஒரு 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய தமிழ் மன்னனாய் பாரி எனக்கு கிடைத்தார். உண்ணம் என்பது இன்றைக்கும் குற்றாலம் பகுதிகளிலெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிகச் செழித்து வளர்கிற மரங்களில் ஒன்று. ஆடு மாடு மேய்க்க போகிற அந்த பகுதி மக்களுக்கு அந்த பழங்கள் மிக விருப்பமான பழங்களாக நான் கள ஆய்வில் கண்டெடுத்தேன். அந்த மரத்தையும் நான் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். அந்த உண்ணம் எப்படி பாரிக்கு பகைவனானது என்றால், அந்த உண்ணம் என்பது போருக்கு புறப்படுவதற்கு முன்னதாக நிமித்திகன் அந்த மரத்திடம் போய்தான் நிமித்திகம் பார்ப்பானாம். அந்த உண்ணம் மரம் தழைத்திருந்தால் போருக்கு போனால் வெற்றி கிடைக்கும். அந்த உண்ண மரம் வாடியிருந்தால் போருக்கு போனால் வெற்றி கிடைக்காது என்ற அந்த எண்ணப்பாட்டை நிமித்திகன் சொல்கிறான். பாரி, உண்ணம் வாடியிருக்கிறது, நீ போருக்கு இப்போது போகாதே என்கிறான். அப்போது பாரி சொல்கிறான், ஒரு மரம் வாடுவதும் தழைப்பதும் அதனுடைய பருவ மாற்றங்களுடைய இயல்பு. ஆனால் ஒரு போருக்கு செல்லுகிற தலைவன் அந்த பருவ மாற்றங்களுடைய அந்த வெப்பதட்ப நிலையையும் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வையும் நான் செய்துவிட்டேன். பகைவனுடைய வலிமையும் என்னுடைய வலிமையும் சீர்தூக்குகிற அந்த ஆய்வுகளையும் நான் மேற்கொண்டு விட்டேன். என்னுடைய உளவுத்துறையும் அந்த பகைவனுடைய இந்த சூழலை, அவனுடைய படைச்சூழலையும் மனச்சூழலையும் ஆய்வு செய்துவிட்டுத்தான் நான் இப்போது போருக்கு புறப்படுகிறேன். எனவே இந்த உண்ணம் வாடியிருந்தால் என்ன, நான் என் நம்பிக்கையோடும் என் வீரத்தோடும் என் மன வலிமையோடும் என் போர் வீரர்களுடைய அந்த இருமாப்போடும் நான் புறப்படுகிறேன் என்று அந்த நிமித்திகனை மீறி படையெடுத்து போகிறான் பாரி. போய் அவன் அந்த பகை மன்னனை வென்று திரும்புகிறான். வென்று திரும்புகிற போது அவன் பகைவனை மட்டும் வென்று வரவில்லை, நிமித்திகனின் மூட நம்பிக்கையும் அந்த உண்ண மரத்தினுடைய அந்த நிமித்திக கருத்தையும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளனாக அவன் வென்று வருகிறான் என்ற அந்த கருத்தைத்தான் உண்ணத்து பகைவன் பாரி என்று அந்த புறநானூற்றிலே சொல்கிறார். இப்படி அவனை பற்றி நான் தேடி தேடி போக போக அவன் ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு அடையாளமாக எனக்கு தட்டுப்பட்டான். ஏனென்றால் அவன் பரம்பை ஆண்டு கொண்டிருந்த வரை அது பாரி நாடு. ஏனென்றால் பாரிதான் ஆள்கிறான் பரம்பு நாட்டை. எனவே அதை பாரி நாடு என்றும் சொல்லலாம், அது மலையின் பெயரால் பரம்பு நாடு என்றும் சொல்லலாம். புலவர்கள் பரம்பு நாடு என்றுதான் சொல்கிறார்கள். அந்த பரம்பு நாட்டில் 300 ஊர்கள் இருப்பதாக புலவர்கள் சொல்கிறார்கள். அவன் ஆண்டு கொண்டிருந்த வரை அது பரம்பு நாடு, பாரி நாடு. ஆனால் அவன் அதை என்ன செய்தான் தெரியுமா? தமிழ் புலவர்கள் 300 ஊரையும் 300 தமிழ் புலவர்களுக்கு பரிசளித்தவன் பாரி. எனவே அந்த பாரி சொல்கிறான், அந்த 300 ஊரையும் நான் எப்பொழுது புலவர்களுக்கு நான் பரிசு கொடுத்தேனோ அப்பொழுதே நான் அந்த பரம்பு நாட்டை தமிழ்நாடு என்று சட்ட ரீதியாக மாற்றியிருக்கிறேன். எனவே தமிழ் தேசியத்தின் ஒரு தமிழ்நாட்டை முதல் உருவாக்கி பார்த்த பாரி என்ற கருத்து என்னை வியக்க வைத்தது. அதை போலவே மூவேந்தர்களும் அந்த பரம்பு மலையை சுற்றி யானைகளை கொண்டு வந்து மரங்கள் தோறும் கட்டியிருக்கிறார்கள். தேர்களை கொண்டு வந்து வட்டம் கட்டி அந்த மலை நடுக அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அதை பார்க்கிற போதுதான் பாரிக்கு தெரிகிறது, இந்த தேர்கள் பயணக் கருவிகளாகத்தான் வாழ்க்கையை தொடங்கின. ஆனால் இப்போது அது என் உயிரை கேட்டு வந்திருக்கிறது. எனவே இந்த தேர்கள் என்பவை தொடக்கத்தில் பயணக்கருவிகளாகத்தான் பயன்பட்டன. ஆனால் இப்போது அது கொலைக்கருவிகளாக அது மாறியிருக்கின்றன என்ற உண்மையை இப்போதுதான் நான் உணர்கிறேன். இன்றைக்கும் ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற இடங்களில் அந்த மிகப்பெரிய அழிவை உருவாக்கியதற்கு பயன்பட்டது வானூர்தி என்கின்ற அந்த பயணக் கருவிதான். கடல் தாண்டி பல நாடுகளை சேர்ந்து
அங்கே இருக்கிற பல இன மனிதர்களை யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா உயிர்களும் நம்முடைய உறவுகள் என்று சேர்க்க வைக்கின்ற அந்த வானூர்தி என்கின்ற பயண கருவி கூட இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளை பல நகரங்களை அழிக்கின்ற ஒரு கொலைக்கருவியாக இன்றைய நிகழ்காலத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எம் தமிழர்கள் ஒரு தேர் என்பது அடம்பங்குடிகளையும் நெய்தல் குடிகளையும் அறுத்து போகிற போதே அவன் கொதித்து அழுது அதை பதிவு செய்திருக்கிறான். எனவே பாரி இத்தகைய பல உயிர்களையும் மனித உயிர்களையும் போக்கக்கூடிய இந்த தேர் என்ற கொலைக்கருவியில் இனி நான் அமரமாட்டேன் என்று சொல்லி அவன் அந்த தேரை விட்டு இறங்குகிறான். சூழலியலின் மிக உச்ச அறிவு உள்ள பாரியாக நான் இந்த நூலில் அவனை பார்க்கிறேன். அதை போல மூவேந்தர்களும் முற்றுகையிட்ட சூழலில் அவன் உணவு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் அவன் அந்த கதவை திறந்து அந்த மூவேந்தர்களிடம் போய் மண்டியிட வேண்டிய சூழலுக்காகத்தான் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். ஆனால் என் பாரி, என் தலைவனே, நீ மண்டியிட தேவையே இல்லை, அந்த கதவை நீ திறக்காதே என்று சொல்பவை அவனுடைய பாரியினுடைய போர் வீரர்கள் அல்ல, அந்த மலையில் இருக்கிற உழவர் உழாத 4 பொருள்கள்தான் எங்கள் மானப்பாரியே, நீ அந்த மூவேந்தர்கள் எத்தனை நாள் வேண்டுமானாலும் முற்றுகையிடட்டும், நீ மண்டியிடாதே என்று சொல்லுகிற வண்ணம் அந்த மூங்கில்கள் சொல்கின்றன. பாரி, நீ நாங்கள் விளைத்து வைத்திருக்கிற அந்த மூங்கில் அரிசிகள் இருக்கின்றன அல்லவா, அவற்றை உலுக்கி உலுக்கி அதை கொண்டு போய் நீ உன் மக்களை குத்த வைத்து அரிசியாக்கி அதை கஞ்சியாக மாற்றி நீ உன் நாட்டு மக்களுக்கு பசியாற்று, அவ்வளவையும் நாங்கள் தருகிறோம், நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றன காட்டு மூங்கில்கள். பலாக்கள், பாரி, உன்னுடைய மக்கள் அம்மாக்களிடம் 2 மார்புகளில்தான் பால் குடித்து வளர்ந்திருப்பார்கள். ஆனால் பரம்பு நாட்டில் நாங்கள் ஒவ்வொரு பலாமரமும் ஆயிரக்கணக்கான தாய் மார்புகளாக நாங்கள் பலாப்பழங்களை வைத்திருக்கிறோம். எனவே அந்த பலாச்சொலைகளை நீ எடுத்து 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 உன் மக்களுக்கு பசியாற்றி நீ அந்த மூவேந்தர்களின் முற்றுகையை முறியடி, நீ மண்டியிட்டு விடாதே பாரி என்று பலாமரங்கள் அந்த பாரிக்கு உதவுகின்றன. வள்ளி கிழங்குகள் தாய் மண்ணில் அது விளைந்து விளைந்து கிடக்கின்றன. என் மகனே பாரி, என் மடிகணக்க நான் வள்ளி கிழங்குகளை வைத்திருக்கிறேன் ஐயா, நீ அவற்றை அகழ்ந்து அகழ்ந்து எடுத்து அவற்றை அவித்து அவித்து உன் மக்களுக்கு கொடுத்து பசியாற்ற, நீ எதற்காக மண்டியிட வேண்டும் என்று பரம்பின் தாய்மடி வள்ளி கிழங்குகளை அள்ளி கொடுத்து அதுவும் ஆதரவாக இருக்கிறது. அதை போல தேனீக்கள் அடை அடை அடைகளாக பாறைகளிலும் மரக்கிளைகளிலும் அவை வைத்திருக்கின்ற அந்த தேன் அடைகளை பாரியிடம் வந்து அந்த தேனீக்கள் சொல்கின்றன, என் உயிருக்கெளிய பாரி, நீ எதற்காக மண்டியிட வேண்டும், உன் குழந்தைகள் பசியாக இருக்கின்றனவா, கவலைப்படாதே, எங்கள் தேன் அடைகளை நீ பிழிந்து 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 எடுத்து நீ அவற்றை உன் குழந்தைகளுக்கு பாலாக ஊட்டி 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 நீ வளர்த்துக்கொள், மண்டியிடாதே மண்டியிடாதே என்று உழவர் உழாத 4 பொருள்கள் எம் தமிழ் மண்ணில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாரிக்கு உதவி இருக்கின்றன என்பது புனைவு அல்ல, என் சங்க இலக்கியத்தின் சான்று. அது மட்டுமா, வியந்து போவீர்கள், கிளிகள் இருக்கின்றன அல்லவா, பரம்பு நாட்டு அந்த பரம்பு மலை கிளிகள், அவைகளெல்லாம் பாரி, நீ எதற்காக அச்சப்படுகிறாய், என்ன, அவன் கோட்டையை சுற்றித்தானே முற்றுகையிடலாம், அந்த கதவுகளைத்தானே அவன் மூடி வைக்கலாம், வானத்தை எப்படியடா அந்த மூவேந்தர்கள் மூட முடியும், எனவே அச்சப்படாதே பாரி, உன்னுடைய குழந்தைகள் நாங்கள், பரம்பு நாட்டின் பிள்ளைகள் நாங்கள், என் தந்தையே, எம் ஆண் தாயே, தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டிய என் தமிழ் தேசியத்தின் தலைவனே பாரி, நாங்கள் பறக்கிறோம், பறந்து சென்று வயல்வெளிகளிலே இருக்கின்ற அந்த நெற்கதிர்களை
அந்த கூல கதிர்களை நாங்கள் கொய்து கொண்டு வருகிறோம். வந்து உன்னிடம் கொட்டி கொட்டி நீ அவற்றை அவன் முற்றுகையிட்டாலும் நம் அனைத்து உயிர்களையும் போக்குவதற்கான ஒரு இரக்கமற்ற மூவேந்தர்களாக அவர்கள் இருந்தாலும் நாங்கள் கொண்டு வந்து கொட்டுகிற அந்த நெல் மணிகளை, நெல் கதிர்களை நீ குத்தி அரிசியாக்கி நீ கஞ்சி வைத்து உன் பரம்பு மலை தமிழர்களை காப்பாற்று பாரி என்று கிளிகள், அந்த பரம்பு மலை கிளிகள் என் தமிழ் மானத்தை காத்திருக்கின்றன என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிதான் நான் இந்த பாரி என்ற நூலை எழுதியிருக்கிறேன். நான் இதுவரை எழுதிய நூல்களில் மிகவும் என்னுடைய மூளையை பிழிந்து தமிழர்களுடைய அந்த இன உணர்வையும் மொழியையும் உள்குடித்து வளர்ந்த பேராசிரியர் வாசுப மாணிக்கம், தண்டபாணி தேசிகர், வெள்ளைவாரணர் போன்ற பெரும் பேராசிரியர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் குடித்து வளர்ந்த பிள்ளை என்ற உணர்வோடு நான் எழுதிய நூல்தான் இந்த பாரி. இந்த பாரி நூலுக்கு அணிந்துரை எழுதத்தான் நான் ஐயா இறையன்பு அவர்களிடம் தந்தேன். அவர் உலக இலக்கியங்களை அள்ளி குடித்தவர், உலக தத்துவங்களை அள்ளி குடித்தவர். அவர் இந்த நூலை படித்துவிட்டு அணிந்துரை எழுதவில்லை, ஒரு ஆய்வுரையே எழுதி தந்திருக்கிறார். இந்த நூலுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிற அந்த ஆய்வுரையை நீங்கள் படித்தாலே அது இந்த பாரி எத்தகைய ஒரு தமிழ் பண்பாட்டு விழுமியத்தின் உச்ச தலைவனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு உணர்த்தும். இத்தகைய பாரி என்ற தமிழ் தேசியத்தின் தலைவனை நான் உங்களுக்கு இந்த நூல் வாயிலாக நான் அறிமுகம் செய்வது உலக தமிழர்களுக்கு ஒரு தமிழ் மாணவன் செய்த ஒரு உரிய கடமையாக நினைத்துத்தான் இந்த நூலை உங்களுக்கு நான் பரிசளிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அறிவுமதி.